தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்ய உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. நேற்று கைது செய்யப்பட்ட மீன்வள துறைமுக கூட்டத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகேவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிரிந்த மீன்வள துறைமுகத்தில் மணலை சுத்தம் செய்து சந்தைக்கு விடுவிப்பதற்கான திட்டத்தை செயல்படுத்தும் மீன்வள கூட்டுத்தாபனத்துக்கு 2.62 பில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் உபாலி லியனகே கைது செய்யப்பட்டார். அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபரை வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்களா என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளிடம் நீதவான் வினவியுள்ளார். இதன்போது அந்த விடயங்களுக்கு பொறுப்பாக செயற்பட்ட அமைச்சர் ராஜித சேனாரத்னவை சந்தேக நபராக பெயரிட்டு கைது செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டுக்கான 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய மிகவும் பொருத்தமான மாணவர்களை பாடசாலைகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டிலிருந்து வேலை செய்து பெரும் தொகையை சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரங்களை வெளியிட்டு இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும், எனவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் குற்றப்புலனாய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலமாகவே இந்த மோசடியான செயற்பாடு இடம்பெற்று வருகின்றமையும் கண்டறியப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு சென்று கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காணாமல் போன தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இருவரும் நேற்று மாலை காலியில் உள்ள உணவடுன கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இருவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனன் கே காவல் நிலையத்துக்கு வந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவரை நியமிப்பதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வின் போது இருவரும் கடத்தப்பட்டிருந்தனர். மலேக தொடர்ந்து பாதையில் டெமோதர மற்றும் எல்ல தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் தொடர்ந்து பாதையில் பல பெரிய பைன் மரங்கள் விழுந்ததால் நேற்று காலை பதிலே கொழும்பு தொடர்ந்து சேவை பாதிக்கப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை 5:45 மணி நேரத்தில் பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு பயணத்தை தொடங்கிய மலேக மெனிக்கே தொடர்ந்து 1016 ஓட்டுநர் தண்டவாளத்தில் விழுந்த மரங்களை கண்டு சரியான நேரத்தில் தொடர்ந்தை நிறுத்தியதன் மூலம் ஒரு பாரிய விபத்தை தடுக்க முடிந்துள்ளது. வனப்பகுதியில் தீப்பிடித்து எரிந்த 3 பெரிய பைன் மரங்கள் தொடர்ந்து பாதையில் விழுந்து போக்குவரத்துக்கு இடையூறை விளைவித்தன. கண்டி மெனிக்கே தொடர்ந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் குழுவும் இந்த மரத்தை அகற்றுவதற்கு ஆதரவளித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிரீஸ் வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. நாமலுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் நேற்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரீஸிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் ஒரு சில அரிசி வகைகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கின்றனர். நாட்டில் அரிசி உற்பத்தி மற்றும் கீரி சம்பா இருப்பு உற்பத்தி குறித்து அரசாங்கத்திடம் சரியான தரவு இல்லை என்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கீரி சம்பாவிற்கு பதிலாக 40,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதனை கூறியுள்ளனர். ஹப்புத்தலை பிரதேசத்தை மையமாக கொண்டு புதிய சுற்றுலா வலயம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஊவா மாகாண சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. சிலோன் டி எனும் பெயரில் உலகம் முழுவதும் பிரபலமாக சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்த இலங்கைக்கு கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக புதிய சுற்றுலா வலயம் அமைக்கப்படவுள்ளது. அதன்படி ஹப்புத்தலை பிரதேச செயலாளர் பிரிவில் பங்கட்ட கிராம சேவக பிரிவுக்குட்பட்ட கங்கங்கல்ல பிரதேசத்தில் பயன்படுத்தப்படாது புல் வளர்ந்துள்ள 4 ஏக்கர் அளவிலான நிலத்தில் இந்த சுற்றுலா வலயத்தை ஆரம்பிப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர செயற்கை கடற்கரை பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போன பல்கலைக்கழக மாணவனின் சடலம் நேற்று கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி காலை சக பல்கலைக்கழக மாணவர்களுடன் கடல் உயிரினங்களை பார்வையிடுவதற்காக சென்றிருந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடலில் நீந்தி கொண்டிருந்த நிலையில் காணாமல் போன மாணவர் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சொலியோடிகளின் உதவியுடன் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் 24 வயதுடைய அஸ்கிரிய கம்பகா பகுதியைச் சேர்ந்த கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்று வந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமுனை பெரிய நீலாவணி அக்பர் கிராமத்தில் வீடொன்றில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறித்த வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. சம்பவம் ஏற்பட்டதும் உடனடியாக செயல்பட்டு அருகிலுள்ள பொதுமக்கள் சுமார் 1 மணி நேரமாக முயற்சி செய்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். வீட்டில் இருந்த தளபாடங்கள், மின்சார பொருட்கள் உட்பட அனைத்து உடைமைகளும் தீயில் கருகி சாம்பலாகியது. எனினும் வீட்டில் இருந்து அவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. வீட்டில் ஏற்பட்ட மின்னொழுக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சிக்கன்குன்யா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலியில் இருந்து நிவாரணம் பெறுவதற்காக மருத்துவ சிகிச்சை பெறுவது கட்டாயம் என சுகாதார பிரிவு வலியுறுத்தியுள்ளது. தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பதில் விசேட வைத்திய நிபுணர் அருணி கேத்தமுன இதனை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நுளம்புகளால் பரவக்கூடிய வைரஸ் ஊடாக சிக்கன்குன்யா ஏற்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் அதிக அளவில் சிக்கன்குன்யாவினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் சிலருக்கு மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி சில வாரங்களுக்கு காணப்படலாம் என அருணி கதமுன தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குருநாகலில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றின் உரிமையாளரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த உணவகத்துக்கு அருகில் சிற்றூந்து ஒன்றிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுவூற்று மருத்துவமனை வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் வாகனமும் நெருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்ததாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலியானவர் நடுவூற்று பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் கிண்ணியா வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக கந்தலாய் தள வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலே உயிரிழந்துள்ளார். அம்பாந்தோட்டை திஸ்ஸ மகாராமை உடுவில பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஒரு பிள்ளையின் தந்தையொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராமை போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் உடுவில மெதகிரிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார். இந்த கொலை செய்யப்பட்ட தந்தையின் மனைவி வேலை நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதால் தந்தையும் 9 வயதுடைய மகளும் மாத்திரமே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தந்தை மற்றும் ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார். சிறிது நாட்கள் சென்ற பின்னர் தந்தை தகாத உறவில் ஈடுபட்டிருந்த பெண்ணை தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். இதனால் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த பெண்ணின் கணவர் கொலை செய்யப்பட்ட தந்தையுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார்.
தகராறின் போது சந்தேக நபரான கணவர் தந்தை அவரது மகனின் கண் முன்னே வெட்டி கொலை செய்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.